ஓகே, 6th முடிச்சிட்டோம். இப்போ 7th பார்க்க போறோம். 7th ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் தான். ஸோ ஒரு நாற்காலி ஒன்றை 500க்கு வாங்கி 350க்கு விற்றால் நஷ்ட சதவீதம் எவ்வளவு? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா 500 ரூபாய்க்கு ஒரு நாற்காலி வாங்குறாங்க, 350 ரூபாய்க்கு அந்த நாற்காலி அவர் வந்து சேல் பண்றாரு. ஸோ இதை பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிருக்கும் 500 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு வித்துருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ 500ல இருந்து 350 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 150. இதுதான் அவளோட ருப்பியில கேட்டாங்க எவ்வளவு ரூபாய் வந்து அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா 150 நீங்க ஈஸியா சொல்லலாம். அதே நஷ்ட சதவிகிதம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க, பர்சன்டேஜ்ல கேட்டாங்க அப்படின்னாக்க இதுவுமே ஷார்ட்கட். அப்படின்னா நஷ்ட சதவிகிதம் அப்படின்னாக்க டிஃபரன்ஸ் டிவைடட் பை பிக் நம்பர்ஸ், பெரிய வேல்யூ இன்டு 100. இது ஷார்ட்கட். ஸோ எங்க பேஜ் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் நிறைய சொல்லுவோம். ஸோ ஓகே, டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 150, பிக் வேல்யூ எழுதுதுல 500, 500 350 இருக்கு இல்லையா, இது ரெண்டுல எது பிக் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 500 இன்டூ 100. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம், 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். இது 5 ஒரு டைம், இது 3 டைம்ஸ் 5 0. அப்போ 30% அவருக்கு என்ன ஆயிருக்கு, நஷ்டம் ஆயிருக்கு. ஓகே, 8th பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கொடுத்து அதுக்குள்ள குட்டி 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 ஸ்லைடா கொடுத்துல எத்தனை முக்கோணம் இருக்கு அப்படின்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பிசி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிசில கூட இப்ப இந்த மாதிரி கேட்கறது கிடையாது. ஆனா பிசிலையும் எஸ்ஏலையும் இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட், ஆனா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவீங்க. வாங்க சொல்லித்தரேன் அந்த மெத்தட் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் கீழே பேஸ் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4. எவ்வளோ டைம்ஸ் அதை டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா 2 டைம்ஸ். அப்போ இங்கே 1 2 3 4. அப்போ எழுதிக்கலாம் 1 2 3 4. ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 3 10. மேலே ஆட் பண்ணுங்க 1 2 3 4 10. டோட்டலா 20. ஸோ இப்போ எவ்வளோ ட்ரையாங்கிள் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 20 ட்ரையாங்கிள். இது பார்க்க கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். எங்க பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி ஷார்ட்கட் நிறைய நாங்க சொல்றோம். அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல 9th கொஸ்டின் பார்க்க போறோம். இது வந்து டைம் அண்ட் ஒர்க் அந்த சமயம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 30 ஆண்கள் ஒரு வேலையை 25 மணி நேரத்துல முடிக்கிறாங்க அப்படின்னா எனில் 15 ஆண்கள் அதே வேலையை எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்க? ஸோ அது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 30 ஆண்கள் சேர்ந்து சும்மா ஒரு நார்மல் கணக்கா வச்சுப்பாங்க. 5 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 5 மணி நேரத்துல முடிக்கிறாங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்க? அவ்வளவுதான். ஸோ வாய்க்கு சொல்றப்ப இது ஈஸியா இருக்கும், இதை சம்மா போறப்ப அதை விட ஈஸியா இருக்கும். பார்க்கலாம். ஸோ 30 ஆண்கள், இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. நம்ம பாக்குற வேலையை மட்டும் ஒர்க்கை மட்டும் கீழே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் மேல போட்டுக்கோங்க. ஆண்கள், ஸோ ஆண்கள் பெண்கள் ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ எவ்வளவு ஒர்க்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்கள் எவ்வளவு மணி நேரம் டிவைடட் பை நான் என்ன சொன்னேன், ஒர்க்கை மட்டும் கீழே போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ வேலை மட்டும் கீழே போட்டுக்கலாம். ஸோ ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பாட்டு எவ்வளவு ஆண்கள் இங்க வேலை பார்க்கறாங்க, எவ்வளவு மணி நேரத்துல அந்த வேலை பார்க்கறாங்க டிவைடட் பை அந்த வேலை. ஸோ இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்மளா கிரியேட் பண்றதுதான். அதனால என்ன கொடுத்திருந்தாலும் இந்த ஃபார்முலால போட்டு நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 30 ஆண்கள் எவ்வளவு மணி நேரம், 25 மணி நேரம், வேலை 1, ஒரு வேலை என்னன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ 1. அதே மாதிரி ஆண்கள் 15 ஆண்கள், நேரம் இந்த இடத்துலதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த மணி நேரத்தை இங்கதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ வேலைன்றது இங்க 1ன்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 15 இங்க 1 கேன்சல் ஆயிரும். அப்ப 30 into 25 equal to 15 into x அப்படின்னு வரும். 15 இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப 30 into 25 divided by 15 into x அப்படின்னு வரும். ஒரு டைம் 15, 2 times 30 அப்படின்னு வரும். அப்ப 2 into 25. அப்ப x ஓட வேல்யூ x is equal to 50. அப்போ 30 ஆண்கள் 25 மணி நேரத்துல ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னாக்க 15 ஆண்கள் 50 மணி நேரத்துல அந்த வேலையை முடிப்பாங்க. ஓகே, 9th முடிச்சாச்சு. 10th பார்க்கலாம். இதுவுமே வந்துட்டு ஒரு ரேஷியோ தான். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கனா 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர் உள்ள விகிதம். இந்த இடத்துல நம்ம பண்ற ஒரே மிஸ்டேக் என்ன தெரியுமா, இங்க மீட்டர் கொடுத்திருக்காங்க, இங்க சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் டைத்துல கொஞ்சம் நர்வஸ்ல நமக்கு தான் தெரிஞ்ச கொஸ்டின், சரி ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன்லயும்
3:20 அப்படியே கொடுத்துருப்பான். இதை கேன்சல் பண்ண முடியாதுக்காக அப்படியே போட்டுட்டு வருவீங்க சில பேர். அப்படி கிடையாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா நமக்கு ஈஸியான கொஸ்டினா இருக்கும். அங்கிருந்து அந்த நர்வஸ்ல நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா யோசிக்கங்க. இங்க மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்சது மீட்டர் டு சென்டிமீட்டரா முதல் கன்வெர்ட் பண்ணணும். அப்ப ஹவு many சென்டிமீட்டர் இன் மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். 100 சென்டிமீட்டர் சேர்ந்ததான் 1 மீட்டர். அப்ப என்ன வரும், 3 into 100 அப்படின்னு போட்டோம்னா 300. இப்பதான் நம்ம சென்டிமீட்டரா மாத்திருக்கோம், மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா. அப்ப 300 is அந்த ரேஷியோ is 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்பதான் நம்ம என்ன பண்ணணும், இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணணும். அகைன் எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்ப 20 30:2 அப்படின்னு வரும். ஸோ 3:20 அப்படின்னும் ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ குழம்பிடக்கூடாது. எப்பவுமே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் ஏதாவது நிதானமா பார்க்கணும். மீட்டரை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆன்சர் வந்து 30:2. 10 முடிச்சாச்சு. 11 பார்க்கலாம். 3 எண்களின் பெருக்கு தொகை 750. அவைகளின் விகிதம் 1:2:3 எனில் அவ்வெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். கொஸ்டின் நல்லா நோட் பண்ணுங்க. வர்க்கத்தோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1:2:3. அதோட பெருக்கு தொகை மொத்தமா என்ன கொடுத்துருக்காங்க, 750. ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது, ரேஷியோ மட்டும் தான் தெரியும். அதோட டோட்டல் வேல்யூ 750 கொடுத்துட்டாங்க. ஸோ 1x into 2x into 3x equal to 750. இந்த வேல்யூ இந்த ஃபார்மேட்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஏன் இந்த ஃபார்மேட்ல ஃபார்ம் பண்ணா, பெருக்கு தொகை. சோ இந்த நம்பரை பெருக்கி வர வேல்யூ தான் 750. சோ அதுக்குள்ள இருக்க வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். சோ அதை ஃபுல்லா மல்டிபிள் பண்ணோம்னு பார்த்தோம்னா 6x³ equal to 750. ஓகேவா? அப்போ 750. அப்ப x³ இந்த சைடு வச்சுக்கலாம். சோ 750 divided by 6 அப்படின்னு போடலாம். இப்ப அதை டிவைட் பண்ணோம்னா 6 ஒரு டைம் போகும். ஸோ 750 6 ஆல பண்ணோம் அப்படின்னாக்க 16 ரிமைனிங் 1 5 2 times 12 ரிமைனிங் 3 0 5 times 30. ஆன்சர் என்னது, x³ equal to 125. x³ அப்படின்னு பாக்குறப்ப 5 into 5 into 5 தான் 125 அப்படின்னு வரும். அப்ப x ஓட வேல்யூ என்னது, 5. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த 1x 2x 3x 1x 2x 3x இந்த x இருக்க இடத்துல எல்லாம் அப்ப என்னதான் வரும், 5 தான் வரும். அப்ப 1x அப்படின்ற இடத்துல 5 அப்படின்னு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப 1 into 5 5. 2x அப்படின்ற இடத்துல 2 into 5 10. 3x அப்படின்ற இடத்துல 3 into 5 15. இப்ப இதை ஆட் பண்ணி ஆன்சர் போடக்கூடாது. அவங்க என்ன கேக்குறாங்க ஆன்சர்ல, வர்க்கங்களின் கூடுதல். இப்ப நீங்க கண்டுபிடிச்சதோட கியூப் என்ன, சாரி ஸ்கொயர் என்ன அப்படின்னு, ஸ்கொயர்னா என்னது, வர்க்கம். சோ இதோட ஸ்கொயர் அப்படின்னு பாக்குறப்போ 25, இதோட ஸ்கொயர் அப்படின்னு பாக்குறப்போ 100. 15 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 225. இப்ப இதை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க 0 5 3 350 அப்படின்னு வரும். சோ இதோட வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவெண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். அவங்க வர்க்கங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி அந்த வேல்யூவை ஆட் பண்ணணும். சோ இதோட வேல்யூ வந்து அப்படின்னு என்ன பார்த்தோம்னா 350. ஓகே, இப்ப 11th முடிச்சோம். 12th பாக்குறோம். இது வந்து என்னன்னா கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த ஃபார்முலா, அந்த சம்ஸ் தான் இது. 2 4 6 8 என்ற தொடர் வரிசையின் 15வது உறுப்பு காண்க அப்படின்னு. இந்த உறுப்பு காண்க அப்படின்ற கொஸ்டின் நிறைய இடத்துல பாத்துருங்க. பெருக்கு தொடர் வரிசையிலும் கேட்பாங்க, கூட்டுத்தொடர் வரிசையிலும் கேட்பாங்க. இது முதல் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு, 4ஆம் உறுப்பு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கல 15வது உறுப்போட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்மட் ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்முலா இருக்கு, Tn equal to a plus n minus 1 into d. இதுதான் ஃபார்முலா. எப்பவுமே பெருக்கு கூட்டுத்தொடர் வரிசைக்கு உறுப்பு காண்க, இத்தனையாவது உறுப்போட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. சோ இதுல a அப்படி என்னன்னு பார்த்தோம்னாக்க, a அப்படின்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 2. n அப்படின்றது எத்தனையாவது உறுப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், 15. சோ t அப்படின்றது டிஃபரன்ஸ், இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். அப்போ 4 minus 2 equal to 2. சோ இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எவோட வேல்யூ 2 plus n அப்படின்றது 15 minus 1
டியோட வேல்யூ இன்ட்டு 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க 2 plus 14 into 2 அப்படின்னு வரும். ஸோ 2 plus இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றப்போ 28 ஆட் பண்றப்போ 30. ஸோ 15வது உறுப்பு அப்படின்னா 30 தான் அதோட வேல்யூ. 12th சம் பார்த்தாச்சு. 13th சம் பார்க்குறோம். இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாடல். பார்க்கறதுக்கு இந்த சம் ரொம்ப பிக்கா இருக்கும், ஐயோ ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ரொம்ப ஈஸியான சம். ஸோ ரூட்குள்ள சம் வேல்யூ கொடுத்து இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரூட் ஆஃப் 8 8 8 8 8 ரூட்குள்ள இருக்கும். இது கொடுத்து இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்கட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே பேஸ் வந்து 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹவு மெனி டைம்ஸ் 8 இருக்கு, அந்த வேல்யூ எத்தனை டைம் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 டைம்ஸ் இருக்கா, அப்போ 2ல பவர்ல 5 போட்டுக்கோங்க. 2 தான் பேஸா அப்படின்னாக்கா 2 தான் போடணும். 2 பேஸ் வச்சு தான் பண்ணணும். 2 into 2 into 2 into 2 into 2 அப்படின்னு போடணும் 5 டைம்ஸ். 2 2s 4 2 2s 4 4 4s are 16 16 into 2 32 அப்படின்னு வரும். ஸோ 32 இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா 8. நமக்கு 8ஓட வேல்யூ தானே 8 13 32 -1 இதுவுமே கண்டிஷன் தான். -1 கண்டிப்பா பண்ணணும். ஈக்குவல் டு 31. அப்போ ஆன்சர் 31 பவர்ல போடணும். டிவைடட் பை டோட்டல் வேல்யூ 32. 8ல பவர்ல 31 டிவைடட் பை 32 இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சம் வேணும்னா எங்க பேஜ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, 13வது சம் முடிச்சிட்டோம். 14வது சம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து என்னதுனாக்க மென்சுரேஷன் அந்த டாபிக். ஒரு செவ்வகத்தோட நீளம் 3x + 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x - 2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க. ஸோ மென்சுரேஷன் டாபிக்ல 2D 3D அப்படின்னு 2 ஷேப் இருக்கும். அந்த 2 ஷேப்போட ஃபார்முலாஸ் கம்பல்சரி மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ இதுல வந்துட்டு செவ்வகம் தான் கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவு, செவ்வகத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன பிள்ளையில படிச்சதுதான். நீளம் இன்ட்டு அகலம், நீளம் இன்ட்டு அகலம். ஸோ இதோட வேல்யூவா கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்க இப்போ வந்துட்டு நீளம் ஒரு 10 சென்டிமீட்டர், அகலம் ஒரு 10 சென்டிமீட்டர், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஆஃபீஸ்லேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதவே ஒரு பெரிய எக்ஸோட வேல்யூ கொடுக்காம 3x + 2 3x - 2 அப்படின்னு ஒரு அலகு மாதிரி கொடுத்துட்டு அதோட எக்ஸோட வேல்யூவை இங்க கொடுத்துருக்காங்க 20 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்மட் அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3x + 2 இன்ட்டு 3x - 2 எக்ஸோட வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. x = 20 அப்படின்னு நீங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா 3 × 20 + 2 இன்ட்டு 3 × 20 - 2. ஸோ மல்டிபிள் பண்ணா 3 × 20 16 வரும். 60 + 2 62 இன்ட்டு 3 × 20 60 - 2 அப்படின்றப்ப 58 அப்படின்னு வரும். 2 இல்ல 60 -2 58 தான். 58. அப்போ 62 × 58 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்க 8 × 2 16 ரிமைனிங் 1 8 6 48 வரும். +1 அப்படின்றப்போ 49. 5 × 2 10 0 ரிமைனிங் 1 5 × 6 30 30 + 1 31 6 9 5 3. ஆன்சர் என்னன்னா 3596 3596 சதுர அலகுகள் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மட்ல கேட்டாலும் எப்பவுமே எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளோட ஆஷுவல் ஃபார்முலா L × B அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, லாஸ்ட் அண்ட் 15th சம். ஸோ பகடை கணக்குகள் பிசி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் இருக்குதோ இல்லையோ இந்த மாதிரி பகடை கணக்கு நிகழ்த்தகவுல இருந்து கம்பல்சரி ஒரு 2 கொஸ்டினாவது கம்பல்சரி இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த லீஸ்ட் கொஸ்டின் வந்து பகடை தான். சோ பகடை கணக்குல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகம் கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தகவு. ஒரு பகடைனா நம்ம ஈஸியா சொல்லுவோம், நம்ம வீட்டுல எல்லாருமே விளையாண்டுருப்போம். இந்த மாதிரி கியூப் மாதிரி இருக்கும், அதை உருட்டினோடனே 1 2 3 4 5 6 இருக்கும்.
இது எல்லாமே விளையாண்டுருப்போம். ஒரு பகடைனா நம்ம ஈஸியா சொல்லிடலாம். 2 பகடை அவங்க கேட்கறது 2 பகடை இப்படி உருட்டி விடுறோம். ரெண்டுலயுமே இங்க 2 இருக்கிறப்போ அங்கேயும் 2 இருக்கணும், இங்க 3 இருக்கிறப்போ அங்கேயும் 3 இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரே முகம் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன, எவ்வளவு பாசிபிலிட்டி அப்படின்றத அவங்க கேட்கறாங்க. சோ அதுக்கு என்ன அப்படின்னாக்கா 2 பகடை அப்படின்றப்போ 2 டைம் போடணும். 1 1 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 1 3 1 4 1 5 1 6 இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் 2ல 1 2 2 2 3 3 சாரி 2 3 2 4 2 5 2 6. அடுத்த பாசிபிலிட்டி 3 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6. Fourth one 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6. 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6. Last one 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. இதான் அதோட பாசிபிலிட்டியா இருக்கும். 2 பகடை உருட்டுறோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க ரெண்டும் ஒரே ஃபேஸ் எதுல இருக்கு? 1 1ல தான் இருக்கு. செகண்ட் ஒன்ல பாருங்க ரெண்டும் ஒரே ஃபேஸ் 2 2. தேர்ட் ஒன்ல 3 3. ஃபோர்த் ஒன்ல 4 4. ஃபிஃப்த் ஒன்ல 5 5. சிக்ஸ்த் ஒன்ல 6 6. ஓகேவா? அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. ஒரு காலம்ல ஒரு ரோல 6 இருக்கு. எவ்வளவு இருக்குன்னா 1 2 3 4 5 6. அப்ப 6 6 36. டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்க பாசிபிலிட்டி 36. அதுல எவ்வளவு பாசிபிலிட்டி கிடைக்கும்னா 1 2 3 4 5 6. அப்போ பாசிபிலிட்டி 6, டோட்டல் வேல்யூ 36. இது அடிச்சோம்னா 1 டைம்ஸ் போகும், 6 டைம்ஸ் போகும். அப்போ 1 டிவைடட் பை 6. இதான் இதோட ஆன்சர். 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது கிடைக்கும் ஒரே முகம் கிடைப்பதற்கான நிகழ்தகவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 டிவைடட் பை 6. சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ல நிறைய வீடியோ எங்க இதுல அப்லோட் ஆகும். எங்க பேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.